வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம மகர ராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி டேரட் பிரசன்னம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் பிரசன்னம்ன்றது நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லியிருக்கிறோம். ஜோதிடத்தில் நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது. அதில் ஒரு வகையானது தான் இந்த டேரட் பிரசன்னம். பிரசன்னம்னாலே பார்த்திங்கன்னா கிரகங்கள் சம்பந்தமே இருக்காது. இப்போ அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த டேரட் பிரசன்னம் சொல்ல போது. இதற்கு முழுமையான தெய்வ ஒரு பிராப்தம்ன்றது எல்லா ராசி என்பர்களுக்குமே வேணும். இந்த மகர ராசி என்பர்கள் உங்களினுடைய அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் அந்த முழு தெய்வ அருளோட இந்த டேரட் பிரசன்னம் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இந்த மகர ராசியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லார் வீட்லேயுமே மகர ராசி என்பர்கள் இல்லாத வீடே கிடையாது. அந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையில் ரொம்ப ப்ராம்ப்டாக இருப்பாங்க. தான் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு நெறிமுறையோடு வாழ்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாலாம் இவங்களால் முடிவெடுக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துலையும் சரி, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணினாலும் சரி, அந்த இடத்துல ரொம்ப வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது. ரொம்ப நிதானமாக ஒரு விவேகமாக தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த டேரட் பிரசன்னம் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய மகர ராசி என்பர்கள் கூட்டு தொழிலில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. கூட்டு தொழிலில் இருந்தவங்க ஏற்கனவே அதிகமான ஒரு நஷ்டத்தை அனுபவித்த ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. யாரை நம்பி நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்களோ அவங்களாலேயே ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பின்னாடி இருந்து சில பேர் உங்களை ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சுக்களை சொல்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கு. இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு மேடம், இதெல்லாம் எங்களுக்கு தீருமா அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நீங்க என்ன மாதிரியான ஒரு தொந்தரவுகள்ல இருக்கிறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த கார்டு நமக்கு மகர ராசி என்பர்களுக்கு சொல்லியிருக்கு. இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் மகர ராசி என்பர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நெறிமுறையோடு இருப்பவர்கள், இந்த இடத்துல இப்படி தான் பேசணும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறையோடு வாழ்ந்த அன்பர்களுக்கு தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய அளவிற்கு, தான் கூட இருந்தவர்களே தன்னை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சில ஒரு வசதி வாய்ப்புகள் உங்களை நாடி வருவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வருமானத்தை கணக்கிட்டு அவர்களினுடைய ஸ்டேட்டஸை வைத்து உங்களுடைய உறவினர்களோ உங்களுக்கு சார்ந்து இருப்பவர்களோ பேசியிருப்பாங்க. இவர்களுக்கு நிறைய வருமானம் சம்பாதிக்க தெரியல, இவர்களுக்கு நிறைய ஒரு இந்த மாதிரிலாம் வசதி வாய்ப்புகள் இல்லை, இவங்க கிட்ட கார் இல்லை, பங்களா இல்லை, இவர்கள்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, இவங்கெல்லாம் வெளியில எதுக்கு நடமாடுறாங்க, உழைக்கிறதுக்கு ஒரு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய தன்மானத்தை சீண்டக்கூடிய அளவிற்கு சில வார்த்தைகளை எல்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டம் தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீங்க உங்களுடைய சமுதாயத்திலையும் சரி, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையும் சரி, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணம். என்னென்னலாம் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பறிவின் மூலமாக சில நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த படிப்பு இல்லாததுனால இந்த அளவுக்கு நம்மளை குறை பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியாக இந்த
மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு நீங்களே ஒரு நல்ல தொழில் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அந்த படிப்பறிவின்மையை வைத்து சில பேர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வம்பு வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ்ல வழக்குகளை இருக்கு அப்படின்றவங்க இந்த காலகட்டம் அதிலிருந்து நீங்க நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம், உங்களுக்கு சாதகமாக சில தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. எந்த இடத்துலையும் சரி, குடும்ப விவாகரத்து வழக்குகள் ஆனாலும் சரி, சொத்து சம்பந்தமான ஒரு வழக்குகள் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு தேவையில்லாத வழக்குகளை கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்க போட்டிருப்பீங்க. ஏதோ தேவையில்லாத கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸா ஃபைல் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த வழக்குகள்லாம் தீவிரம் அடைந்திருக்கும். அதுலலாம் உங்களுக்கு தேவையான தீர்ப்புகள், உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். எந்த இடத்துல உங்களை யார் பழிவாங்கணும்னு நினைச்சாங்களோ அதுதான் இங்க ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பதிவின் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய தன்மானத்தை இழந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்க. யார் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு முன்னாடிலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்களுடைய எஞ்சான் உடம்பை ஒரு ஜானா ஆக்கிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வாழ்ந்து ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டாரட் பிரசன்னம் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை, நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த பிரசன்னம் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வரும். இது எப்படி மேடம் எங்களால நம்ப முடியும், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும். அதற்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன், இது கிரகங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. பிரசன்னம்ன்றது அந்த தெய்வத்தினுடைய அருளால மட்டுமே நம்ம இந்த பிரசன்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒவ்வொருத்தரும் போடுற கமெண்ட்டுக்கு பதில் தான் இந்த டாரட் பிரசன்னம் உங்களுக்கு இங்க தீர்வை கொடுத்துட்டு இருக்குது. அதனால நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டுல அதிகப்படியாக வம்பு வழக்குகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்ம வெளிநாட்டுல இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, நமக்குன்னு யாரு ஆதரவாக இருப்பா, நம்ம எப்படி வெளியில வந்துருவோமா, இப்படின்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் பலம் கூடயே இருக்குது. அதனால கவலைப்படாம இருங்க. உங்களுடைய ஒரு தீர்ப்புன்றது உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது. மேல் இடத்துல, அதாவது வெளிநாட்டுல மேல் படிப்புக்காக படிக்க சென்ற இடத்துல இந்த மாதிரியான வழக்குகள்லாம் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள். அந்த வழக்குகள்ல இருந்து நிவாரணம் பெற்று நிவர்த்தி பெற்று உங்களுடைய படிப்பை தொடர்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையுமே அந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய முழு ஒத்துழைப்பையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. இதனால இந்த தேவையில்லாத ஒரு வழக்குகள்னால உங்களுடைய வாழ்க்கையே 2 வருஷம் போச்சு. இதனால நிறைய வருமானங்களை இழந்திருக்கிறீங்க. அந்த வருமானத்துல நிறைய கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடம் முக்கியமான தீர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை திருப்பத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல நிறைய உறவுகள் இருந்து பிரிவினைகள்ன்றது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நிறைய ஏமாற்றத்தோடு இருந்திருக்கிறீங்க இல்லையா, அதனால அந்த பிரிவுகள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இன்னும் 1 வருடம் கழித்து நமக்கு அதனுடைய ஒரு பலன்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மையை கொடுக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த ஒரு கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு இந்த டாரட் பிரசனத்தை நீங்க பார்த்துக்கலாம். அதற்குண்டான உங்களுக்கு கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதில்ன்றது இந்த பிரசனத்தின் மூலமாக பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.